அது இறந்ததுக்கும் சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. சில பேர் ரேப் பண்ணி கொண்டுறதா சொல்கிறாங்க. சில பேர் அந்த பொண்ணா இங்கே வந்து தற்கொலை பண்ணி இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. துர்மரணம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு காரியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் பார்த்துக்குது, ஒரு பதிகத்துக்கு சாங்கியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் செத்து போச்சுன்னா அந்த ஆவி பேர் சுட்டுன்னு கேள்விப்பட்டுக்கணும். ஆனால் ஆவியை வந்து இங்கே இதை சுற்றிட்டு இருக்கு. நான் உனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு பையனா நான் வந்து இங்கே உனக்கு சடங்கு சாம்பரெல்லாம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அப்படி வேணா உன் ஆத்மா உலகத்துட்டு போகுமா? இல்லை வேற ஏதாச்சும் நீ பழி வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நைனா அடுத்த வாரம் நான் பிக் பாஸ் போயிடுவோம். அதுக்குள்ளே என்ன வேணுமோ இப்போ கேட்டு வாங்கிக்கோ. நைனாவே நைனாவே நீ இல்லையே நானும் கேமரா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நான் பகல் டைமில் வந்திருக்கேன். அந்த டைமில் யாரோ சைக்கோ இருக்கிற மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சில பேர்லாம் வீடியோ எடுத்திருந்தாங்க. அவங்களுமே அந்த சைக்கோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த சைக்கோ இந்த இடத்துல இறந்து போயிட்டாராமா. அவரோட ஆன்மா இந்த இடத்துல சுற்றி திரியிறதாகவும் இந்த ரோட் சைடாக போகிற நிறைய பேரை பயமுறுத்ததாகவும் ஒரு தகவல் எங்களுக்கு வந்துச்சு. அதனால தான் உடனே கிளம்பி வந்திருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப நேரம் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஸோ ஃபட்டாஃபட்டாக சீக்கிரமாக இந்த எக்ஸ்ப்ளோரிங் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு. கன்ஃபார்ம் சைக்கோ இல்லைன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். அண்ட் சைக்கோவாக வாழ்ந்துட்டு இருந்தாருல்ல, அவரோட பொண்ணு இந்த இடத்துல இறந்து போயிட்டதுனால அந்த பொண்ணோட ஆன்மா கூடவே அவரும் வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணோட ஆன்மா அண்ட் இவரோட ஆன்மாவும் இந்த இடத்துல இருக்காமா. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ரெடியா? அண்ட் இன்னைக்கு நம்ம கூட குண்டு குழந்தை அண்ட் ரன்னிங் ராகுல் 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், இன்னைக்கு ஃபன்னாக இருக்க போதா இல்லை பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போதான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த ஹோல்ட் இட். அப்பா வந்து நல்ல அப்பாவா சிட்டா. நீ எப்போ அப்பாவாக போகிற அதை பேசு ஃபஸ்ட்டு. அதுதான் ரொம்ப நாள் ட்ரை பண்ண முடியல. நைட் விஷன் கூட எங்கிட்ட என்ன நினச்சி 2 பில்டிங் இருக்குது ஆக்சுவலாக. அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்டிங்கு. இங்கே தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சுது எங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்தப்போ. அப்போ தான் அப்பாவோட பில்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேயும் யாரும் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் வரும்போது. இது நடந்து போகுது நான் வரண்டால. பாருங்க. எங்கடா தெரில. இந்த லாஸ்ட் போச்சு, சல்லுன்னு போச்சு கருப்பா. இந்த பக்கத்துல இந்த பக்கம் நடந்து போச்சு. அப்படியா? ஏய் கத்தாது என்னன்னு பார்க்கலாம், பொறுமையாக இரு. பின்னாடி ஏதோ குட்டியை போச்சுடா, பாத்தியா? குட்டியை போச்சா? ஆமா, கிராஸ் ஆயிடுச்சுடா சட்டுன்னு. டமால் கீழே வந்த மாதிரி இருக்குண்ணா. என்ன இருக்கும்? அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி 2 உருவத்தை பார்த்துட்டுமேடா. ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக போகுது பின்னாடி. அப்பா காட்சி அளிக்கிறார் நமக்கு. நான் அண்ணாமலையில் காட்சி அளிக்கிறான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். கைஸ் இத்தனையும் நாங்கள் பிச் பிளாக்ல நின்றுட்டுருக்கோம். அந்த பில்டிங்கில் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம்லாம் படுது. அது மறுபடியும் படுறான். உள்ளே போச்சு நினைக்கிறேன். இப்போ என் கண்ணால் பார்த்தா அப்படியே இருட்டா அப்படியே போய் ஐக்கியமாயிருச்சு. இங்கே இருந்துச்சு, அப்படியே இருட்டில் போய் நின்றுச்சு. காணோம் சவுண்ட் வராது. டேய் அப்போ இந்த பில்டிங் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வேஸ்ட். அங்கே போகலாமா நேரம்? ஆனால் சொல்கிறேன். ஆமாம், ஒன்றுமே இருக்காதா உள்ள? வாய்ப்பே இல்லை. அங்கே போகலாமா நேரம்? பகல் டைமில் இந்த இடத்துல நிறைய பாம்பு பார்த்தோம். நோட் பண்ணியா? நம்ம இந்த பில்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அந்த அப்பா வந்து நமக்கு சொல்கிறாரு, அந்த பில்டிங்கில் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வர்றாரு. அதனால தான் வந்து அந்த பில்டிங்கில் நமக்கு காட்டுறாரு. இல்லைடா, நார்மலாகவே நிறைய பேர் இந்த பக்கம் பார்க்குறாங்களாம். இந்த ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட்டும் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ரோட்டில் போகிறவங்களாம் நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறதா சொல்கிறாங்க. அதுவும் அவர் இறந்து வந்து 1 மந்த் தான் ஆகுது. காரியம் அங்கேயும் எதுவுமே பண்ணலையாம். அதனால அவரோட ஆன்மா சாந்தி இடம் சுற்றிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ ஆக்ரோஷமாக சுற்றின்னு இருக்கும் ராகுல. அதுவுமே டெட் பாடி உள்ளே இருக்குது, யாருக்கும் தெரியலையா. ஸ்மெல் வந்து அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி ஓகே இறந்து போயிருக்காருன்ட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கமே கூட ப்ராப்பராலாம் அடக்கம் பண்ணலையா. இது வந்து ஒரு அகால மரணம். அகால மரணத்தில் யாராச்சும் செத்து போனாங்களும் அவங்க ஆத்மா வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். சரி ராகுல், வா. ஓ பெருசாக பேசிட்டு இல்லையா? எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு?
எப்படி இருந்துச்சு? கண்ணு தெரிய நினைச்சு. சரி வா 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 வா. அது ஏன் சொல்ல? யாரு? டேய் ஏதோ உருண்டு வந்துடுற மேலேருந்து. லைட் கொடுத்துமா? டார்ச் லைட் கொடு. இப்பயும் டார்ச் லைட் தானா? உயிருக்கு ஒத்தரவாதம் இல்லையா நண்பா? பத்திரம்லாம் இருக்குடா அங்கே. நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு உறுதியாயிடுச்சு. அநேகமாக நாங்கள் பார்த்தது உங்களை தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்ககிட்ட ஏதாச்சும் முறையில் பேச முயற்சி பண்ணுங்க. இந்த வரண்டாவில் தானே பார்த்தோம் நம்ம. ஆமாம் ஆமாம், அங்கே தானே. இப்போ இவ்வளோ குப்பையாக இருக்கப்படுற அந்த இடம். இவன் நல்லா இருக்கு. செட்டில் ஆகல இல்லை. அப்பா விட மாட்டார். நம்ம அப்பா என்னடா பண்ணுறீங்க? புரியலாம். எதுக்காக அந்த அப்பா இங்கே வந்து வாழ்ந்தாரு? இல்லை இதே வாழ் செத்து போய் டே, அதாவது அவங்க பொண்ணு இந்த இடத்துல இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அது இறந்ததுக்கும் சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. சில பேர் ரேப் பண்ணி கொண்டுறதா சொல்கிறாங்க. சில பேர் அந்த பொண்ணா இங்கே வந்து தற்கொலை பண்ணி இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அம்மாலாம் இல்லையா, அப்பா மட்டும் தான் இருந்திருக்காரு. பொண்ணு இறந்து போச்சு, இருந்தாலும் அவரால் அதை ஏற்றுக்க முடியல. தாங்க முடியாமல் பொண்ணு ஆவி கூட வந்து அவர் வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க. தனியாக அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாராம் அவர் மூலையை பார்த்து. சாப்பாடு வாங்கிட்டு வந்து வைக்கிறது அந்த பொண்ணுக்கு. அப்புறம் இங்கே யாராச்சும் வந்தால் அவங்க பொண்ணை தான் டிஸ்டர்ப் பண்ண வராங்க, மறுபடியும் யாரோ கொலை பண்ண வராங்கன்ட்டு அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய பேர் கண்டுக்காம விட்டுருக்காங்க, உள்ளே தானே இருக்கார் அந்த ஆள், என்ன பிரச்சனை அப்படின்னு. பட் யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லை அவரை. அழுர் சவுண்ட் கேட்குறா. அழுர் சவுண்ட் தானே அது? அதான் ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் தான் அழுறீங்களா? உங்ககிட்ட நாங்கள் இப்போ பேச முயற்சி பண்ணுறோம். உங்கள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக நாங்கள் உதவியும் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்கள் ஆத்மா எந்த அரவணைப்பும் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கும் நாங்கள் வழி பண்ணுறோம். தைரியமாக நீங்கள் எங்களை நம்பி எங்ககிட்ட பேச முயற்சி பண்ணலாம். நீங்கள் வரலாம். நீங்கள் இப்போ எங்களை நம்புறீங்கன்னா எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? இப்போ வந்தது அவங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன்டா. இது மேலே போச்சு உருவம் இப்படி மாதிரி அப்படியே கருப்பு கலர்ல அப்படியே லேயர் கட்டில் அப்படி வந்து அப்படி மேலே போச்சு. லேயர் கட்டா? ஆமாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது அவங்க அப்பா இல்லையா? இல்லை இது வந்து கண்டிப்பாக அப்பா வேணும். அவங்க அப்பா இல்லை, இப்போ போனது அவங்க அப்பாவே கிடையாது. அவங்க அப்பா இப்படி பண்ண மாட்டான் தெரியும் ஷோரா. அங்கே கேமரா திருப்பு. கொடூர நைனா. கொடூர நைனா டைட்டில். கொடூர நைனா வைனா. கொடூர நைனா. கொடூர நைனா சத்தியமா கோரத்தின் உச்சகட்டம். ஒரு அனாத பேணமா ஒரு ஒரு அது என்ன மரணம், துர்மரணம்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு காரியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் பார்த்துக்குது, ஒரு புதைக்கிறதுக்கு சாங்கியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் செத்து போச்சுன்னா அந்த ஆவி இப்படியே சுற்றுன்னு கேள்விப்பட்டிருக்கணும். எங்கே செத்து போச்சோ அதே சுற்றிட்டே இருக்குமா. அதே மாதிரி இப்போ நம்மளை பார்க்குறாரு. இப்போ எதுக்காக வந்திருக்கானுங்க? யார் இவனுங்க?
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறாரு. யோ நைனா, நைனா சொல்லி நல்லா வைக்கிறீங்களாடா பேர் கொடுறேனே நான். இல்ல அந்த ஓட்டையை எப்படி கழுத்து விட்டுன்னு வெளியே வர முடியும்? மேலே போய் பார்க்கலாம், பொறுமையாக வாங்க. ஓகேண்ணா. வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரோன்னு தோணுது நீனாவோ. டேய் அந்த மாதிரிலாம் கலாய்க்காதீங்கடா. என்ன உங்களுக்கு ஒரு அப்பா பொண்ணோட பாசம் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சு. நீ சொல்லிட்டு போயிட்டு திட்டுவாங்க. நல்லா அப்படி கிடையாது. பின்ன அவங்க எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க இறந்து போய். இல்லை அவங்களோட பாச பெண்ணை இப்போ மேபி அப்படி இருந்திருப்பாங்க, அதனால ஒன்றா இருக்காங்க அப்படின்னு விவரிக்கிறாருண்ணா. அப்பா நீ எங்க? அது அந்த படம் கிடையாது, தேடிக்குள்ள தேடிறாங்க ஒரு பாட்டு இருக்கு. இல்ல பாட்டை மாத்தி பண்ணடா. தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முனை. பிடிக்கலடா டே. டே ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் பாடுறது உயிரோடு இருக்க மனுஷனுங்களுக்கே பிடிக்காது. சரி 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 பாரு. அவங்க செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் மேலே கோவப்படாதீங்க. நாங்கள் உங்களை தொல்லை பண்ணணும்னு நோக்கத்தோடு வரவே இல்லை சுத்தமாக. உங்களை மாதிரியான ஆத்மா சாந்தி அடையாத ஆவிகளை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் எங்களோட வேலையே. நாங்கள் இது ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கடந்த ஒரு 5 வருஷமா. பார்த்து விடாத. இன்னும் சத்தியமாக நான் பேசல. உனக்கு ஒன்று கூப்பிட்டுருவோம், நீங்கள் சோஷியல் சர்வீஸ் சொல்லி நீ ஏன் வந்துருந்தா கஷ்டமாயிடும். சரி நான் பேசல. ஒன்று மட்டும் நல்லா புரியுது, அந்த பேர் செம்ம ஆக்ரோஷமாக இருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு ஃபன் பண்ணாதீங்க, கோவப்படுத்துற மாதிரி அதை. சரிடா சாரிடா. சரி வா வா போயிட்டு பார்க்கலாம். ஐயோ ஒஸ்டின் உச்சக்கட்டம். இங்கே பாருடா, இங்கே தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பாரு பாரு ஷர்ட்டு இதெல்லாம் பாரு, ஒரு மாதிரி ரத்தக்கார மாதிரி தான் இருக்குது இங்கெல்லாம். ரத்தம் அது சமயம் தான். அது ஒரு பொம்மை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவரோட லிவிங் ரூமாக இருந்திருக்கும். இருக்கலாம். ஆமாம், ஒரு தூக்கு கயிறு மாதிரி இருக்கடா எக்ஸாக்டா. ஆமாம் தூக்கயிறு தானே அது. பாரு ஆமாண்டா. ஆனால் எப்பயோ காட்டினது, இது பழசு மாதிரி தான் இருக்கு. ஆனால் தூக்கயிறு ரொம்ப தூங்கி போயிருக்கேனா. ஒரு வெயிட் தாங்காமல் கயிற்று நிறுத்தி நினைச்சா. இல்லை ராகுல, நம்ம எதுவும் பேச வேணாம் ராகுல. ரைட் ரைட் ரைட். ரொம்ப மகன் இல்லை. அது இழுத்தாங்கடா என்ன. கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம டவுசிங் ரேட் வச்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாமா? பெஸ்ட்ண்ணா, ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல. ஆமாம், ஏன்னா இங்கே தான் அவர் வாழ்ந்துருக்காரு, கிளியராக என்னால் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், ட்ரெஸ்ஸஸும் இங்கே இருக்குது பார்த்தியா. இங்கே தான் நான் வந்திருக்கேன் கன்ஃபார்ம். ஆமாம், எல்லாமே அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி பழசா. ஓகே, டவுசிங் ரேட் பேக்லேருந்து கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கலாம். கைஸ் இப்போ நாங்கள் டவுசிங் ரேட் வச்சு ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஏதாச்சும் ஃபேவராக ஆன்சர்ஸ் வருதான்னு. அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இங்கே ப்ராப்பராக ஏதாச்சும் ரிச்சுவல்ஸ் பண்ணி உங்களோட ஆன்மா சாந்தி அடையறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் டவுசிங் ரேட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீங்கள் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவது ஒரு முறையில் பேசுங்க. நான் உங்ககிட்ட இப்போ சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன், ஆமாவா இல்லையான்ற மாதிரி. அதுக்கு நீங்கள் இந்த செம்பு கம்பி மூலிமா வந்து பதில் சொல்லலாம்.
இந்த கம்பியை நீங்கள் இப்படி திருப்பி காமிச்சிங்கன்னா ஆமான்னு அர்த்தம், இப்படி நகர்த்தி காமிச்சிங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அடிக்கடியில் அந்த இடத்துக்கு வரமாட்டோம். நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி கிடைக்காம இதே இடத்துல தான் நீங்கள் சுற்றிட்டு இருக்க போகிறீங்க. கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட? கேட்கலான்னா ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுங்க. கேள்வி கேட்கலாமா? நைனா கொடூர நைனா. பேரே கொடூர நைனான்னு வச்சுருக்கீங்க ராகுல. நல்லா தான் இருக்கானா? எல்லாரையும் பயம்புத்தி அனுப்புறாருல, அதனால வச்சுட்டாங்க. கரெக்டான நீ ஜகானா நீ சொன்னது. இந்த இடத்துல நீங்களும் உங்க பொண்ணும் இருக்கீங்களா? 2 பேரும் ஒண்ணா? ஆமாம். நாங்க ஆரம்பத்துல பார்த்த அந்த 2 பேரு நீங்களும் உங்க பொண்ணுமா? ஆமாம். இது உங்க பொண்ணோட ஆன்மா சாந்தி அடைய நாங்க உதவி பண்ண தயாரா இருக்கோம். அப்படி உதவி பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? நோடா. ஏன்னா இப்போ அவங்க பேயா இருந்தாலுமே அவர் சாந்தி அடையாம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? சரி, இந்த ஆள் விட்டு அந்த பொண்ணு என்ன பார்ப்போம். அந்த பொண்ணாச்சு சொர்க்கத்துக்கு போகும்ல. சொர்க்கத்தில் போயும் கெட்டது நடந்தா யாருக்கு தெரியும்? நீ முன்ன பொண்ணு செத்தாதான்னு தெரியும். நம்பணும்ண்ணா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. சொர்க்கத்தில் நல்லது நடக்கும். அதனால தான் அந்த காலத்தில் முதியோர்கள் ஆதி காலத்தவர்கள்லாம் சொர்க்கம் ஒன்று, சொர்க்கம் நரகம் பிரித்து வச்சுருக்காங்க. குளிர்னு என்ன டென்ஷன் ஆகிட போடாதா? பின்னாடியே தூக்கு இருக்குது. ஐயோ, நாங்கள் பாட்டெலாம் பாடினது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனால தான் நீங்கள் கோவப்படுறீங்களா? இது ஆமாம் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாம் வந்து முழு காரணம் ஜெகன்னா மட்டும்தான். ஜெகன்னா மட்டும். ஒருவேளை இங்கே யார் வந்தாலுமே உங்களுக்கு பிடிக்காதா? உங்கள் இடத்துக்குள்ளே யார் வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதா என்ன? ஆமாம், அதான்டா. இப்போ மனுஷங்களால தானே அந்த குழந்தை இறந்துருக்கு, அந்த பொண்ணு குழந்தை. புரியுதா? மனுஷங்களை பார்த்தாலே மேபி பிடிக்காம கூட இருக்கலாம். அந்த சைக்கோவாக இருந்தப்பவே ஆட்கள் இங்கே யாராச்சும் வந்தால் அவர் அட்டாக் பண்ண வராமா. இப்போ பேயா இருக்கும்போது எப்படி நீ யோசிச்சு பாரு. சைக்கோ கோஸ்ட் அவர். எல்லா மனுஷங்களும் அப்படி இல்லைன்னு புரிய வைக்கணும்னா. கரெக்டு. எல்லாரும் அப்படி இல்லை. அதனால தான் நம்ம பாட்டு நல்லா தான் பாடியிருக்கோம். ஆமாம், மேபி. நைனா, எல்லா ஆண்களுமே கெட்டவங்க கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பொண்ணு இறந்து போனதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். உங்கள் பொண்ணு அந்த மாதிரி இறந்து போயிடக்கூடாது. உங்கள் பொண்ணு அந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக கர்மான்னு ஒன்று இருக்கு. கேட்குறா கிளியரா? உங்க பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா? கேப்சர் பண்ணியா? ஜெகா, அப்படியே பாட்டு பாடினே போ. ஸ்டார்டிங்கில் பாடினல அந்த பாட்டு பாட்டு போ. தூக்கி போட்டு சொருவாரு மச்சான். தூக்கிச்சான். நைனா என்ன பண்ணுற போறாரா? பாடு பாடு. நைனா பாடு, நல்லா பாடு. நைனா வராரு, தூக்கி போட போறாரு. டேய் டேய் டேய், இது ஒரு பாட்டாடா இது? இல்லை மச்சான், நைனாக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற. சரி நீ பாடு, நீ தான் அடி வாங்க போற. பாடு. நைனா ஓ நைனா, எங்களை மன்னிச்சிடு நைனா. மச்சான் போ போ போ, நீ அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும். அதான் உங்கள் டாஸ்க். இப்போ நைனா என்றழைக்காத உயிரில்லையே. என்றால் பாட்டு பாட கூட மாட்டுச்சு நைனா. அவளை பார்த்து விடா. நைனா, உனக்கு என்ன வேணும் நைனா? சொல்லு. இன்னும் 1 வீக்ல நான் பிக் பாஸ். லாஸ்ட் வரைக்கும் போ. லாஸ்ட் வரைக்கும் போட்டா பாட்டு பாடினே போ.
நைனா அடுத்த வாரம் நான் பிக் பாஸ் போயிடுவேன். அதுக்குள்ளே என்ன வேணுமோ இப்போ கேட்டு வாங்கிக்கோ. நைனாவே நைனாவே நீ இல்லையே நானும் கேமரா நைனா ப்ரோ ஜகா ப்ரோ இருக்கியா? அங்கே மூலையில் போய் நின்றுருக்க. வாடா அப்படி லைட் ஆன் பண்ணுறேன். அவசரப்படாது. சரியான ஸ்டாண்டா நைனா. எப்படி அவ்வளோ தூரம் போனா? வாடா அப்படி ஒரு இழுத்தாரு பாரு. நைனாவோட குடும்பம் அது இருக்குமோ தூங்குறதுக்கு இது பொண்ணு கூட பேசுறதுக்கு பழகிறதுக்குலாம் அது ஒரு 2 பெட் இருக்குடா கரெக்டாக. பொண்ணுக்கு ஒன்று அப்பாவுக்கு ஒன்று. என்ன ஆச்சு உள்ள? ஏன் அப்படி கத்தனை? பூச்சி இழுத்துடுறா. பூச்சி இழுத்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. டக்கு நம்ம ஓட்டுக்கு போயிட்டேன். அப்போ கரெக்ட் தான். பாட்டு பாடுறது அவருக்கு முடியல. ஏய் இல்லைடா, அவரு பிடிச்சது நம்மளை தப்பான ஆளாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காரு. ப்ளீஸ் நைனா, எல்லா பசங்களும் நல்லதை வச்சு எல்லா பசங்களும் கெட்டவங்க கிடையாது. இந்த காலத்தில் நல்லவங்க இருக்காங்க. கிளீனாக இருக்கு போகிறேன் இந்த இடம் மட்டும். நைனா தாத்தா நீ கேளு. இந்த கேள்வி நைனா, உங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடூரம்? உங்களுக்கு ஏன் மக்களை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? மக்கள் மேலே அவ்வளோ வெறுப்பு ஏன் உங்களுக்கு? மக்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்க டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது துன்பம் பண்ணாங்களா? துன்பம் பண்ணியிருக்கோம். போ நீ நிறுத்தாத. கேட்டுனாரு. உங்களுக்காக நாங்கள் உயிரையும் தரோம். நாங்கள் எங்களை ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களா? உயிரை நீ கூட என் ஹார்ட்டை இப்போ நான் கிழிச்சு தரேன். நான் தெலுங்கு படத்தில் வர மாதிரி எடுத்துக்கணும். நம்புறியா? இப்போ என்ன நம்புறியா? சும்மாரு நம்புறியா மேல வந்து பார்த்துட்டு டிஞ்சிட்டு போறாருண்ணா. நைனா நம்ப ஸ்டார்ட் பண்றாரா? சத்தியமா என் நெஞ்ச கீழ்ச்சி தரேன். எடுத்துக்கோ நைனா. நீ ஒன்றும் வேணாம், நெஞ்செல்லாம் வேணாம். கேள்வி மட்டும் கேளு. உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைய நான் என்ன பண்ணணும்? என்னென்ன பொருட்கள் தான் வாங்கிட்டு வந்தோம்? ஏன்னா மந்திரவாதி கூட்டு வந்து அடக்கம் பண்ணணுமா? என்ன சொல்லுங்க ப்ளீஸ். எதாவது தேவையா சொல்லுங்க. நாளைக்கே வரோம். வேணாம் தானே வருது. அவர் நம்ம சாவகாசமே வேணாம். மூட்டு கிளம்பு சொல்ற போறோம் நம்மள. நீ கேள்றா. லாஸ்டா கேளு. கிளம்பிடலாம். அவ்வளோதான். கேளு. இதுக்கப்புறம் பதில் வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா நீங்க எல்லாரும் நாங்க வந்தது உங்களை நைனா மொரட்டு நைனா அப்படி பயமாக கூப்பிட்டுருந்தோம். நான் உங்களுக்கு பேர் வைக்கிறேன். உங்க பேரு கந்தசாமி. நான் உங்களுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குறேன். நீங்க இந்த உலகத்துல இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து உங்களை இந்த உலகத்துல இருந்தா நினைச்சு உங்ககிட்ட பேச நினைக்கிறேன். நான் ஒரு லாஸ்ட் 2 கேள்வி கேட்க நினைக்கிறேன். கந்தசாமி நைனா, உங்க பொண்ணை ஏமாத்திருந்து யாரெல்லாம் இருக்கலாம்? நான் திரும்பி சொல்றேன். நீங்க எப்படி இந்த உலகத்துல ஒரு நல்ல ஆன்மகனா இருக்கீங்களோ நாங்களும் அந்த மாதிரி ஒரு ஆன்மகன்கள் தான். நாங்க அந்த நோக்கத்துல நாங்க இங்க வரல. நாங்க இங்க எதுவும் பண்ண வரல. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க இன்னும் இங்க ஆர்மியை சுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? பின்னாடி இருக்குடா. இங்க பாத்தண்டா. கந்தசாமி நைனா இங்க இருந்துச்சுடா அந்த உருவம். அந்த பக்கம் எதுவுமே இல்லையடா. கீழே தான் விழணும். அங்கே போய் நின்னா ராகுல் அப்படியே அங்கே பாரு. எட்டி பாரு. ஏதாவது சும்மா பாடுறா. டக்குன்னு பாடுறா. வேகமா போடா. கீழே வீணா ஐ திங்க் உயிர் இருக்கும். ஆனால் இரும்பல் அதுமாதிரி இருக்காது. அந்த மாதிரி பெரிய பள்ளமாக இருக்குது. ஆனால் ஆவியை வந்து இங்கே எதை சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு சடங்கு சாப்பிட்டேன் சுற்றியா. ஏன்னா நான் உனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு பையனா நான் வந்து இங்கே உனக்கு சடங்கு சாம்பியெல்லாம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். இல்லை நாளைக்கு கூட வந்து பண்ணுறேன். அப்படி வேணா உன் ஆத்மா உலகத்தை விட்டு போகுமா? இல்லை வேறு ஏதாச்சும் நீ பழி வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? பழி வாங்கணும்னா ஆமான்னு சொல்லு. இல்லை சாங்கியெல்லாம் பண்ணு நான் போயிடுவேன்னா இல்லைன்னு சொல்லு. ஆமாம். பழி வாங்க போறியா? பழி வாங்கிறது மாதிரி வயிறு பார்த்துட்டு பழி வாங்கினாதான் ஆத்மா சாந்தி அடையும். பழி வாங்கினா ஆத்மா சாந்தி அடையுமா? அது யாரும் பண்ணவங்க தானே பழி வாங்கணும். நம்ம தான் பண்ணோம். நம்ம இல்லை. நான் துடிக்குது. நீ வந்து சடங்கு சாம்பியமே பண்ணாலும் நான் போக மாட்டேன். பழி வாங்கிட்டு நான் போவேன்.
அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? அந்த பொண்ணுகிட்டையும் பேச முடியல. அந்த பொண்ணை சேஃப்டியாக வச்சுருக்குது. அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசவே முடியல. பார்த்தியா, தாத்தா ப்ரொடெக்ட் பண்ணுது. சரி தாத்தா இல்லை, அப்பா அப்பா ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இவருக்கு இன்னும் கண்டிப்பாக பேசினாலும் அது ஸ்ட்ரிக்டாக முடிவாக இருக்குண்ணா, கட்டன் ரைட்டாக இருக்குங்க அது. நைனா, இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். உங்களுக்கு உதவி பண்ணுன்ற நோக்கத்தில் தான் வந்தோம். எனக்கு தெரிஞ்சு எங்களோட உதவி உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கிறது தயாராலியோன்னு தோணுது. ஒருவேளை உங்களை தொல்லை பண்ணி தான் மன்னிச்சிருங்க. நாங்கள் மறுபடியும் சில மாதங்கள் கழிச்சு இங்கே வரோம். உங்களோட ஆன்மா இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே உங்கள் ஆத்மா சாந்தி அடைய ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். ஓகேவா அது உங்களுக்கு? ஆமாம். சரி, நான் கிளம்புறோம். உங்களை தொல்லை பண்ணி தான் மன்னிச்சிருங்க. உங்களோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுள்கிட்ட இப்போதைக்கு வேண்டிக்கிறேன். நீங்களும் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணும் நீங்களும் பத்திரமா இருங்க இந்த இடத்துல. சரிங்களா? பொண்ணு நல்லா பார்த்துக்கோங்க. உயிரோடு இருக்கும்போது தான் உங்களால் உங்கள் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்கள் இறந்த மாச்சு அவங்க கூட இருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அழுவாதீங்க. பட் இதை விட நீங்கள் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சொர்க்கம் செம்மையாக இருக்கும். டேய், உனக்கு எப்படா தெரியும் சொர்க்கத்துக்கு போனாங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு? ஒரு முறை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நான். பின்மண்டியில் அடிபட்டு நான் சொல்லியிருக்கேன்ல காலேஜ் படிக்கும்போது கிரிக்கெட் விளாடும்போது. அப்போது லிட்டரலாக செத்து போச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சாகிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா விஷயம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் செத்துட்டு தான் நினச்சாங்க. நான் எஸ்ஆர்எம்ல MBA படிச்சிட்டோம்ல, அந்த இடத்துல பேஸ்கெட் பால் கிரவுண்டில் கிரிக்கெட் விளாடும்போது மழை டைமு, ஹீல்ஸ் வச்ச ஷூவு, கால் ரெண்டும் மேலே தூக்கி ரன்னிங் ஓடும்போது கால் ரெண்டும் மேலே தூக்கி தலை டேரெக்டாக கிரவுண்டில் அடித்து ஃபிக்ஸ்லாம் வந்து ரத்தம்லாம் வந்து அந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 நாளே சரியாயிடுச்சு. எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. அந்த இன்சிடென்ட் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. கண் மூச்சு பார்த்ததுமே மனுஷங்க எல்லாரையும் பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லிட்டரலாக செத்து போச்ச ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்குன்னு சொர்க்கம் அப்படி இருக்குன்னு சொல்ல, பொதுவாக சொர்க்கம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நரகம் சொர்க்கம்லாம். லாஸ்ட் இயர் செகண்ட் லைஃப்ல நடந்ததெல்லாம் ரிவைஸ் ஆகும். ஆமாம் ஆமாடா, சின்ன வயசுல கிரிக்கெட் விளாண்டது. ஆமாம். நான் முழிச்ச உடனே எங்கள் அப்பா அம்மா உடனே பார்க்கணுன்ற ஃபீல் தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மெமரிஸ், நீங்க சின்ன வயசுல பார்த்த மெமரிஸ் ஒரு டக்குனு அந்த விஷுவல் எக்ஸாக்டா சொல்லணும், மஞ்சுமல் பாய்ஸ்ல காட்டுவானுங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஆனா இப்போ அது மொத்தமே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருந்திருக்கும். பட் நமக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா ஒரு மணி நேரம் அந்த மாதிரி அது ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அந்த சம்பவத்துக்கு அப்புறம். நான் செத்து போச்ச அப்புறம் தான் மறுபடியும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேய் கண்டென்ட் ஆரம்பிச்சு இப்போ இந்த நிலைமையில இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து நான் தோத்து போனவனா இருந்தேன். டிஜே ட்ரை பண்ணேன், ஆர்ஜே ட்ரை பண்ணேன், ஆக்டிங் ட்ரை பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த மண்டையில் அடிபட்டு செத்து போச்ச அப்புறம் இதுக்கப்புறம் என்னடா நத்திங் டு லூஸ், நீ ஏறி ஆடு கபிலா, இது நம்ம காலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்குன்னு வந்து நீ எல்லாம் போய் இதே மாதிரி ட்ரை பண்ணி செத்து பிழைக்கிற மச்சான் நானும் நினைக்க போகிறேன். அது ஒரு மேஜிக். எல்லார் லைஃப்லேயும் ஒரு மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் டர்னிங் பாயிண்ட். கைஸ், நாங்கள் வெளில கிளம்புறோம், வெளில போயிட்டு பேசுகிறோம். பொறுமையாடா, பார்த்து வா. நைனா, உங்கள் பிள்ளையா நினச்சிக்கோ, எங்களை உன்னை ஹர்ட் பண்ணல. கைஸ், ஒரு ஷூட் முடிச்சுட்டு சேஃபாக வெளில வந்துட்டோம். அண்ட் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங்கை பற்றி சொல்லியிருந்தோம்ல, கண்ணாட்டின்னு. அந்த சாங்கில் ஹீரோவாக ஃபீச்சர் ஆனவர் வந்து நம்மளை மீட் பண்ண வந்திருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஷூட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் டைம் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால கடைசியாக நாங்கள் ஷூட் பண்ணி முடிக்கும் போது அவர் வந்தார். ஸோ அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன். ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேமராக்காக ஒரு முறை அப்படி தான் சொல்லிப்போம், கண்டுக்காதீங்க. இவர் பேர் வந்து சூர்யா. அண்ட் ப்ரோ, சாங்கை பற்றி ஒரு சில வார்த்தைகள் டக்குன்னு நம்ம பேய் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. டோட்டலாக மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி விஷுவலேஷன் க்ரியேட்டாக கொடுக்கணும் அப்படின்றனால தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அதை எடுத்திருக்கோம். அது போக இன்னொன்னா எல்லாருமே இப்போ பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு பப் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சைடுல காத்து மேல காத்து, ஆமா, அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அது ஒரு ட்ரெண்ட். ஸோ ஆனால் இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து எல்லாருமே வந்துட்டு மிஸ் பண்ண ஒரு வைப் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒன்று ரியலா இருக்கணும் அப்படின்றனால பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு விஷுவலேஷன் பண்ணிருக்கு. இதுல வந்துட்டு டைரக்டரா வந்துட்டு கதிர்வேல், விஷுவலேஷன் சொல்லவே வேணாம் கேஜி ராகுல். சாங்குமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இம்பாக்டா தெரிஞ்சது சாங்கையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து தனித்துவமா தெரிஞ்சு. கண்டிப்பா சினிமா தரத்துக்கு வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஃபீல் குட் சாங்ஸ்லாம் எப்பயாவது தான் வருது. அந்த மாதிரி எப்பயாவது வரும்போது நம்ம அதை சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சாங்ஸ் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வரும்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த சாங் நீங்க கேட்டு பாருங்க. அந்த சாங் இப்போ என்னால் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஆயிடும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மேல ஐ கார்டில் கூட வரும். சரிகாமால தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங்கை உடனே கேளுங்க. சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, அப்படியே சாங்கை லைக் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ஸ்ல சாங்கை பத்தின உங்களோட ஃபீட்பேக்ஸையும் நீங்க தாராளமா சொல்லலாம். ப்ரோ ஆல்ரெடி நான் மீட் பண்ணியிருக்கேன். எப்போனா நம்ம ரெக்கார்டிங் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணி முடிச்சிட்டோம், நிறைய பேருக்கு
தெரிஞ்சிருக்கும். அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ப்ரோ வந்து நான் பார்த்தேன். அந்த படத்துக்கும் அவருக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைனாலும் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. இவருன்னு இல்லை, கௌஷிக்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்கு படத்தில், விட்டுறாதீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக அது பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஏன்னா நாங்களாம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், எல்லாம் வளர்ந்தவரும் கலைஞர்கள். ஆமா, நாங்களாம் பெரிய வரதே வந்து பெரிய விஷயம். இவ்வளோ நல்ல ஒரு விஷுவலேஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அது போக சிம்பிளி சரத் ப்ரோ, இவங்களை பற்றி நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்க டீம் வந்து எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நான் பார்த்ததில் வீடியோ ஒரு நாள் சைபர் மாணிக்கம் ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த இதில் வந்துட்டு இருட்டு ரூமில் வந்துட்டு தான் நாங்கள் ஸ்டே பண்ணி அந்த வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ வெங்கட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் ஆக்டர், ஆக்சுவலாக சைபர் மாணிக்கத்தோட ஹீரோ அவர் தான் பண்ணியிருக்காரு. கௌசிக் ப்ரோ 2 பேர் வந்துட்டு இவங்களை பாருங்க அப்படி சொல்லிட்டு போட்டு காமிச்சாங்க. எனக்குலாம் உயிரே போயிருச்சு. ஐயோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீமும் சரி எல்லாருமே வந்துட்டு சிம்பிளி சரத் ப்ரோ மாதிரி சிம்பிளாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அது போக வந்துட்டு ஃபிலிமில் நிறைய பண்ண போகிறாரு. ஃபியூச்சர்ல வந்துட்டு நல்லா வரணும் ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வளரும் ப்ரோ. அண்ட் கைஸ், முக்கியமா வந்து நான் ஏன் இப்போ ரீசெண்டா வந்து சில சாங்ஸ்க்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணிருக்கேன்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்றீங்க லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்றது தான் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எந்த விதமான பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது. சினிமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சவராக இருக்கணும், அப்படின்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஓப்பனிங் ஸ்டேஜில் சொல்றேன். ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அதனால தான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ மறக்காம அந்த சாங் கேளுங்க, பிடிக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சாங் மட்டும்தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன். நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ப்ரோமோட் பண்ணுறேன். இண்டிபெண்ட்டாக சினிமாவில் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் ஜெயிப்பீங்க. போராடிட்டே இருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அந்த சாங்கை பற்றி வைப் பண்ணிட்டு எனக்கு ப்ரோ ஜெகனும் சாங் வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுங்கள், ரீல்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னங்க ப்ரோ? கண்டிப்பாக காதலர்கள் ப்ரோ, காதலர்களே டிக்டாக் நம்பர்களே ஷேர் பண்ணுங்கடா. பட் இந்த மாதிரி ஒரு புது விதமான விஷயத்தை ட்ரை பண்ணும்போதோ இல்லை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி வெளியே அவுட்புட்டாக வரும்போதும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது லைக் ஆனால் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து வரவங்க தான். ஸோ நம்ம சிலரால் பண்ண முடியாது, பட் சிலரால் பண்ண முடியாத சிலர் பண்ணி வராங்க அப்படின்னும் போது வந்து நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து செக் பண்ணால் தான் நல்லா இருக்குதா இல்லைன்னு தெரிய வரும். ஸோ தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிச்சிரும். ஸோ அதான் நாங்கள் சொல்ல வரது, அவ்வளோதான் கைஸ். ஆமாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கண்ணாட்டியே கண்ணாமினான்னு ஷேர் ஆக போகுது பாருங்க. ஓகேவா? மாசா ஷேர் ஆகும். தேங்க்யூ. ஆமாம், கண்ணாட்டியே கண்ணாமினா ஷேர். சூப்பர் ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி ஷேர் ஆகும். ஸோ கைஸ், மறக்காம கண்ணாட்டியக்கு வந்து உங்களோட கண்ணாபின்னான ஷேரை வந்து கொடுங்க. சாங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் கூட சீக்கிரம் வந்து ப்ரோ கூட சேர்ந்து ஒரு பே வீடியோ பண்ணலான்னு இருக்கோம் ப்ரோ. அண்ட் அவங்க கூட ஒரு டீம் இருக்கு, வெங்கட் ப்ரோன்னு. அவர் பயங்கரமான ஆளு. கௌசிக்னு ஒருத்தருக்காரு, அவர் அதை விட பயங்கரமான ஆளு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட சீக்கிரம் ஒரு பே வீடியோ எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். ஸோ மறக்காம நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறைய முறை சொல்லிட்டேன், எதனால இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்ல. இவர் இப்போ தான் நான் செகண்ட் டைமே மீட் பண்றேன். ஏன்னா சாங் உண்மையாக சூப்பராக இருக்கு, அதனால தான் நாங்கள் இத்தனை முறை சொல்றோம். ஐ ஹோப் யூ கைஸ் சப்போர்ட் திஸ் சாங். அண்ட் இந்த மாதிரி இண்டிபெண்டான ஆர்டிஸ்ட்டை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். மறுபடியும் அடுத்த ஒரு பே வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்க வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் சூரிய பெருமாள். பாய். பாய்.